பிஜிடிஆர்பிக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் வந்து நம்ம அகாடமி சார்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். பிஜிடிஆர்பி பாட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக லினியஸ் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த லினியஸ் பேஜில் வந்து பாட்னி மேஜரை நம்ம எப்படி படிக்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் பழங்கால தாவரவியல் முறைனா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுலையுமே வந்து பொருளாதார பண்புகள் என்ன அதை பற்றி நம்ம மிக முக்கியமா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிலபஸ் ஈஸியா கஷ்டமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம பாட்னி மேஜரை நல்ல ஆழமா இன்டெப்தா படிக்கணும் அப்படின்னு பேருக்கு படிக்காம ஆசிரியர் பணியே அறப்பணி அதை நீ அர்ப்பணி இந்த மேற்கோளுக்கு இணங்க டிஆர்பி போர்டு இப்போ ரீசெண்டாக பிஜிடிஆர்பிக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் வந்து நம்ம அகாடமி சார்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா பாடத்துக்குமே டெஸ்ட் பேஜுமே வந்து தனியாகவே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி பாட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக லினியஸ் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த லினியஸ் பேஜில் வந்து பாட்னி மேஜரை நம்ம எப்படி படிக்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் சிலபஸில் என்ன டாபிக் வந்து இருக்குது, எந்த டாப்பிக்கை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது. தமிழ் மீடியத்துக்குமே டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம், அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சிலபஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சிலபஸையும் பார்க்க மாட்டாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சிலபஸ், ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இந்த ரெண்டுமே நம்முடைய குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி வேற யாராவது படிக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 10 யூனிட்ல என்ன டாபிக் வந்து கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அழகு 1 பொறுத்த மட்டும் பாசி, பூஞ்சை, அப்புறம் லைக்கன்கள், பிரயோபைட்கள் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே கவர் ஆகுது. இதில் மிக முக்கியமான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாசி, பூஞ்சை, லைக்கன், பிரயோபைட் இருக்கு அப்படின்னா இதனுடைய இனப்பெருக்க தன்மைகள் எப்படி இருக்கு, பண்புகள் என்ன, பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த 4 டாபிக்குமே வந்து நல்ல தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து 2வது யூனிட் அழகு 2 பொறுத்த மட்டும் டெரிடோபைட்னா என்ன, ஜிம்னோஸ்போம்னா என்ன, அதே மாதிரி பழங்கால தாவரவியல் முறைனா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுலயுமே வந்து பொருளாதார பண்புகள் என்ன அதை பத்தி நம்ம மிக முக்கியமா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுல பழங்கால தாவரவியல் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா புதுசாக நம்ம படிக்கிறத மாதிரி இருக்கும். அதனால இதையுமே வந்து நம்ம நல்லா இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அழகு 3 பொறுத்த மட்டும் உருவவியல். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது விதை, வேறு, தண்டு, அப்புறம் பழம், காய், கனி எக்ஸெட்ரா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்டெப்த்தாக நல்ல ஆழமாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் ஈஸியெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டமாக கேட்க முடியுமோ அவ்வளவு நம்மளை குழப்பி தான் கேட்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய அகாடமி சார்பாக டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் வந்து கான்டாக்ட் பண்ணுவோம், ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி பொருளாதார தாவரவியல்னா என்ன, இந்த அழகு 3 பொறுத்த மட்டும் பொருளாதார தாவரவியல் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இதில் நம்ம பார்க்கும்போது தானிய வகைகள், எண்ணெய் வித்துக்கள், அதே மாதிரி பழம், பிசின் எக்ஸெட்ரா. ஏன்னா நம்ம அஸ் யூஷுவல் டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் சாப்பிடுதோம், அந்த சாப்பிடக்கூடிய பழ வகைகள், தானிய வகைகள், எண்ணெய் வித்துக்கள் இது எல்லாமே வந்து பொருளாதாரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஸோ அதை பற்றியுமே இந்த யூனிட் 3ல வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ தாவரவியல். ஸோ மருத்துவ தாவரவியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம வீட்டை சுற்றியே ஏகப்பட்ட மூலிகை தாவரங்கள் வந்து இருந்துச்சு. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மூலிகை தாவரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அழிந்து வரக்கூடிய மூலிகை தாவரங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அப்போ அதை பற்றியுமே இந்த அழகு 3ல வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து அழகு 4 பொறுத்த மட்டும் உடற்கூறியல். ஸோ இதில் வந்து திசு வகைப்பாடு
லிவர்னா என்ன, சைலம்னா என்ன, ப்ளோயம்னா என்ன, எண்டோஸ்போம்னா என்ன, கருவியல்னா என்ன, அதே மாதிரி நுட்பங்கள்னா என்ன, அதை பற்றியுமே வந்து டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்ம ஸ்கூல் புக்கில் 9th 10th +1 +2 வந்து இந்த 4 டாப்பிக்குமே வந்து நல்லாவே கவர் ஆகும். ஏன்னா பேசிக் படிக்கும்போது மட்டும்தான், பேசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அடுத்து நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அடுத்து அழகு 5 பொறுத்த மட்டும் உயிரணு உயிரியல். ஸோ இதில் நம்ம பார்க்கோம் அப்படின்னா மூலக்கூறு உயிரியல்னா என்ன, அதே மாதிரி ப்ரோகரியாட்டிக்னா என்ன, யூகரியாட்டிக்னா என்ன, செல் சுவர்னா என்ன, இதனுடைய பண்புகள், தன்மைகள் எக்ஸெட்ரா, இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகுது. அடுத்து அழகு 6 பொறுத்த மட்டும் மரபியல், அதே மாதிரி உயிரியல் புள்ளி விவரம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெண்டலின் மரபியல், அல்லீல்கள், பல்கூட்டு அல்லீல்கள், அதே மாதிரி தாவர இனப்பெருக்கம், திசு, மூலக்கூறு வகை, இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த சிலபஸை நம்ம எங்கே அடிப்படை படிக்கணும் அப்படின்னா பள்ளி பாட புத்தகத்திலிருந்து நம்ம படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். அடுத்து அழகு 7 பொறுத்த மட்டும் தாவர உடலியல். ஸோ இதில் வந்து ஒரு தாவரத்தில் ஒளி சேர்க்கை வந்து எப்படி ஏற்படுது, சுவாசம் எப்படி ஏற்படுது, ஏடிபினா என்ன, தாவர வளர்ச்சினா என்ன, தாவர உயிர் வேதியியல்னா என்ன, ஒரு தாவரத்துக்கு எவ்வளவு pH மதிப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து அழகு 8 பொறுத்த மட்டும் சூழலியல். ஸோ இதில் வந்து சுற்றுச்சூழல் மாசுபாடு, பல்லுயிர் பாதுகாப்பு. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு தாவரம், ஒரு மரமோ ஒரு செடியோ வளருது அப்படின்னா நில மாசுபாடு இருக்குது, நீர் மாசுபாடு இருக்குது, காற்று மாசுபாடு இருக்குது. ஒரு தாவரத்துக்கு சரியான ஒளிச்சேர்க்கை இல்லாமல் அந்த தாவரம் அழிந்து போக வகையில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அதை பற்றியுமே வந்து டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் பல்லுயிர் பாதுகாப்பு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அதை பத்தியுமே வந்து படிக்க போறோம் இந்த அழகு 8ல. அடுத்து அழகு 9 பொறுத்த மட்டும் நுண்ணுயிர் தாவர நோய்கள். ஒரு காலகட்டத்தில் நம்ம வயல்வெளியில நெல்லுக்கோ சோளத்துக்கோ பருத்திக்கோ ஒரு நோய் வருது அப்படின்னா இயற்கை முறையில் நம்ம வேப்ப எண்ணெயை தெளித்து சரி பண்ணணும். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட செயற்கையாக நம்ம வந்து அதை வந்து கியூர் பண்ணுறோம். அதனாலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான உணவு முறைகள் இல்லாமல் செயற்கையான உணவு முறையை வந்து நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றியுமே யூனிட் 9ல் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அழகு 10 பொறுத்த மட்டும் தாவர திசு வளர்ப்பு, மரபணு பொறியியல். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இப்போ ஒரு வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் அப்படின்னா எல்லாமே வந்து ஹைப்ரிட்டாக இருக்குது. ஸோ விதைகளே இல்லாமல் ஒரு காய்கறி இருக்குது, விதைகளே இல்லாமல் ஒரு பல வகைகள் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அப்போ இதை பற்றியுமே வந்து என்ன டெக்னாலஜி, அப்போ இதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த சிலபஸ் ஈஸியாக கஷ்டமானு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம பாட்னி மேஜரை நல்லா ஆழமாக இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னு பேருக்கு படிக்காமல் நல்லா ப்ராக்டிக்கலாக படிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து இந்த சிலபஸ் எல்லாத்தையுமே நம்மளால் கவர் பண்ண முடியும். ஆல்ரெடி இப்போ நம்ம பிஜி டெரிபி பாட்னி லினேஸ் குரூப்பில் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரிஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த டெஸ்ட்டில் மிக முக்கியமான வினாக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டை வந்து காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரேம் சீரிஸ் வந்து அப்டேட் ஆகும். இந்த பிரேம் சீரிஸை பொறுத்த மட்டும் இப்போ நம்ம சொன்ன எல்லா பாடத்திட்டங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜாக தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமாக வந்து அப்டேட் ஆகும். அதை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பிரேம் சீரிஸ். ஈலைட் சீரிஸை பொறுத்த மட்டும் நம்ம இது வரைக்குமே ஃபவுண்டேஷன் அண்ட் பிரேம் இந்த ரெண்டையுமே நம்ம நல்லா கவர் பண்ணி மாடல் டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து 1 by 1 அடுத்தடுத்த ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே வந்து பார்க்க போகிறோம். இது போக தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து ஒரு பக்கம் டெஸ்ட் சீரிஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதையுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க, ஓஎம்ஆர் சீட்டை எப்படி ஃபில் பண்ணுறீங்க எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டெலிகிராமில் மேஜர் குரூப்னு சொல்லி தனியாக குரூப் இருக்குது, தமிழ் தகுதி தேர்வுக்கு தனியாக குரூப் இருக்குது, சைக்காலஜி கரண்ட் அஃபேர் ஜிகே அதுக்குமே தனி குரூப் இருக்குது. அந்த 3லேயுமே வரக்கூடிய எல்லா டேட்டாவுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே,
ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதையுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் படித்தா மட்டும்தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக யாராவது நீங்கள் பிஜிடிஆர்பி பாட்னிக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வரீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி ஈஸியாகவே வந்து படிச்சுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை எம்எஸ்சி பாட்னி ப்ளஸ் பிஎட் படிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் படித்து பயன்பெறட்டும்.